நேபாளத்தில் அரசுக்கு எதிரான போராட்டம் வன்முறையாக மாறியதால் அந்த நாடை பற்றி எரியும் அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து போராட்டங்கள் ஓய்ந்தபாடில்லாமல் தொடர்ந்து இளைஞர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய அண்மை தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அந்த தடை நீக்கப்பட்ட பிறகும் கூட இந்த போராட்டம் தொடர்வதற்கு என்ன காரணம்? போராட்டக்காரர்கள் என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறாங்க? தற்போதைய நிலை என்னங்க? நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் இளைஞர்கள் ஒன்று கூடிய போராட்டத்தை நடத்தினார்கள். அவர்கள் இன்று கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து அந்த தடையானது இன்று காலை நீக்கப்படுவதாக அறிவித்துள்ளது. இருப்பினும் பல்வேறு கோரிக்கைகள், அதாவது நேபாள அரசு நிர்வாகத்தில் ஊழல் மலிந்துவிட்டது மற்றும் பொருளாதார சமநிலை ஏற்பட்டு இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கண்டித்தும் இதனால் ஆளுங்கட்சியினருக்கு எதிராக தற்பொழுது தங்களது போராட்டத்தை இளைஞர்கள் மாற்றி இருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது தற்பொழுது வன்முறையாக மாறி இருக்கிறது. ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் பிரமுகர்களினுடைய வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் பிரதமர் KP சர்மா ஒலியினுடைய இல்லத்திற்கும் அவருடைய தனிப்பட்ட இல்லத்திற்கும் தீ வைக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தற்பொழுது நேபாள நாடாளுமன்றத்திற்கும் போராட்டக்காரர்கள் தீ வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய போராட்டம் காரணமாக நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி பல்வேறு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் அந்த பாதுகாப்பு வளையங்களை எல்லாம் மீறி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் தற்பொழுது நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு தீ வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக நேபாளினுடைய பல்வேறு பகுதிகளில் இந்த போராட்டமானது வெடித்திருக்கிறது. மேலும் அரசியல் கட்சிகளினுடைய அலுவலகங்களுக்கும் தீ வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் நேபாளம் முழுவதும் ராணுவம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறது. மேலும் பிரதமர் KP சர்மா ஒலி நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் விரைவில், அதாவது இன்றைய தினத்திற்குள்ளாகவே நேபாளத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை ராணுவம் பொறுப்பேற்கும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. மேலும் நேபாளத்தினுடைய சர்வதேச விமானங்களையும் உள்நாட்டு விமானங்களையும் தற்பொழுது மூடப்பட்டு இருக்கிறது. போக்குவரத்து சேவைகள் முழுமையாக நிறுத்தப்பட்டு இருக்கின்றன. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.